செல்லக்குட்டி. ஸோ 12th பயாலஜி உயிரியல் ஓகேங்களா, அதுக்கான அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்க் சொல்லிட்டாது. ஸோ தமிழ் மீடியம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கும் பாருங்கள். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்கப்பா. நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டே விஷயங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சில பேர் பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க, அது பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் உங்களுக்கான பிடிஎஃப் பார்த்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் லீகல் கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. 1 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு உயிரி தாவரியல் ஓகேங்களா, பயோபாட்னி. தெளிவாக பாருங்கள். ஆன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 1 மார்க் பாருங்கள். பார்த்துட்டிங்களா ஃபஸ்ட்டு 3 இதெல்லாம் உங்களுக்கு புக் பேக்கில் தான் கேட்டுப்பாங்க. ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் மேக்ஸிமம் 1 தான் வரும்னு நினைக்கிறேன் இன்டீரியர். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் கம்மி 1 மார்க்ஸ் தான். 1 இன்டீரியர் இருக்கும். அந்த இன்டீரியர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம்லாம் உங்களுக்கு இதுதான் யூஸ் ஆகும். இதில் தான் கேட்பாங்க ஓகேவா. ஸோ 4, 5 பாருங்கள். பார்த்துட்டிங்களா. அடுத்து பாருங்கள் உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸு. ஸோ 5ல் நீங்கள் 3 தான் போதும். 2 சாய்ஸ் விட்டுக்கலாம். கம்பல்சரி எதுவும் கிடையாது ஓகேவா. உங்களுக்கு 2 மார்க் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வராது. இப்பயும் சரி பப்ளிக்லையும் சரி ஓகேவா. ஸோ 2 மார்க் கம்பல்சரி வராது. 3 மார்க் தான் கம்பல்சரி வரும் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அது இது மாதிரி படித்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேங்களா. 6, 7, 8, 9, 10. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த 5ல் இதில் பார்த்து இதில் ஒரே ட்விஸ்ட் என்னன்னா கம்பல்சரி வரும். ஃபஸ்ட்டு இந்த 3 பாருங்கள். 11, 12, 13 பாருங்கள். பொலினியம் என்பது யாது, எடுத்துக்காட்டு தருக. சிம்பிளாக தான் இருக்கும், படிச்சு பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து 15வது கொஸ்டின் கம்பல்சரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மதுமரபு மீட்சி என்றால் என்ன, இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இது கண்டிப்பாக எழுதி ஆகணும். மீதி இருக்கிற நாளில் ஏதோ 2 எழுதுனா போதும் ஓகேவா. அடுத்து பாருங்கள் உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸு எதிராக சாய்ஸ் தான் ஓகேங்களா. ஒன்று மேலே எழுதணும் இல்லை கீழே எழுதணும். கொல்லி மரபணு பற்றி விவரிக்க. ஒன்று இது எழுதணும் இல்லை மேலே எழுதணும். ஸோ இவ்வளோதான்ப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரி விலங்கியல் பயோ ஜுவாலஜி ஓகேங்களா. 1 மார்க் பாருங்கள். 5 1 மார்க்கு. கரெக்டாக படிச்சு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நாலு மார்க் பார்த்தீங்கன்னா 5 பாருங்கள். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ இதில் 3 எழுதான் போதுமானது. 1 சாய்ஸில் விட்டுக்கலாம் ஓகேங்களா. கரெக்டாக படிச்சு பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸு. இதுலேயும் அதே மாதிரி தான் 4ல் 3 எழுதணும். அதில் 1 கம்பல்சரி. 12வது கொஸ்டின் கம்பல்சரி. மனித மரபணு தொகுதி திட்டத்தின் இலக்குக்குள் 3னை குறிப்பிடுக அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ கரெக்டாக 1 எழுதிக்கோங்க. அதே மாதிரி கடைசியாக உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதிராக சாய்ஸ். ஒன்று 6 எழுதணும் இல்லை 6 எழுதணும் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான்ப்பா, ரொம்ப சிம்பிள் தான். விஷ் இஸ் வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் வந்து சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேப்பா. சில குட்டீஸ் தச்சுட்டு நினைக்கிறேன்ப்பா. வீடியோ எதாவது ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை. டைம் டேபிள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. எக்ஸாம் முடிஞ்சா இல்லையான்ட்டு.